ஹோல்சோ இங்கா எழுதிய டெலிஃபோன் கான்வர்சேஷன் போமுடைய ஈஸியான சம்மரியை இந்த வீடியோ மூலமாக நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். டெலிஃபோன் கான்வர்சேஷனுங்கிற போம் வந்து ஹோல்சோ இங்காவால் 1963 எழுதுறது. இந்த போமுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேசிசமை சட்டையர் பண்ணுற மாதிரி தான் எழுதியிருப்பார். ரேசிசம்னா நமக்கு நிற சம்பந்தமாக பிரிவினை ஏற்படுத்துறது. இது வந்து ஹோல்சோ இங்கே வந்து நைஜீரியன் பாயட், இவர் ஆப்பிரிக்கா முக்கியமான ஒரு சிட்டி வந்து நைஜீரியா. எல்லாருமே கருப்பின மக்களாக தான் இருப்பாங்க. கருப்பின மக்களை எப்படிலாம் அமெரிக்கா, லண்டன் அந்த மாதிரியான கண்ட்ரியில் எப்படி வந்து அவங்கள பிரிக்கிறாங்க, அவங்கள எப்படியெல்லாம் வந்து கருப்பின அதாவது அவங்களுடைய கலர் கருப்பாக இருக்கிறதுனால எப்படிலாம் சமுதாயத்தில் வந்து அவங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுது, அவங்கள எப்படி மார்ஜினலைஸ் பண்ணுறாங்க, ஒதுக்கப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு கேலி பண்ணுற மாதிரி தான் எழுதியிருக்கிறாரு. The poem describes a phone call between a landlady and the speaker who is black about renting an apartment. ஸோ இந்த போல் வந்து ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க. லேண்ட்லேடி, அதாவது வீடு கொடுக்குறவங்க, இடம் கொடுக்கக்கூடியவங்க தான் அவங்க வந்து லேண்ட்லேடி. இவங்க வந்து நிறைய வீடுகள், அப்பார்ட்மெண்ட் எல்லாமே சொந்தமாக வச்சுருப்பாங்க. தேவைப்படுறவங்களுக்கு வாடகைக்காக வந்து கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்பீக்கர், இந்த போமை வந்து சொல்கிறவர் தான் வந்து ஸ்பீக்கர். இவங்க 2 பேருக்கும் உள்ள நடக்கக்கூடிய அந்த உரையாடல் வந்து ஃபோன் மூலமாக நடக்குது. 2 பேருமே டைரெக்டாக பார்த்துக்க மாட்டாங்க. தே ஆர் டாக்கிங் த்ரூ த ஃபோன் கால். இந்த ஸ்பீக்கர் எப்படி இருப்பார்னா ரொம்ப பிளாக்காக இருப்பார். ஸோ ஹி மைட் பி அன் நைஜீரியனாக இருக்கணும், கருப்பினத்தில் ஒருத்தராக இருக்கணும். அவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ரூம் தேவைப்படுது. ஸோ அது சம்மந்தமாக ஹிஸ் காலிங் டு த லேண்ட்லேடி. அந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு நம்ம இந்த பிகினிங்கில் தெரிஞ்சுக்கணும். இந்த ரூம் லுக்ஸ் குட் இன் ப்ரைஸ் அண்ட் லொக்கேஷன். ஸோ இந்த சுச்சுவேஷன், அதாவது என்வரான்மெண்ட் ஆஃப் த ரூம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒருத்தர் வந்து பே பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ரூமுடைய சார்ஜ் இருக்குது, ரூமுடைய ப்ரைஸ் இருக்குது, லொக்கேஷனும் நல்லா தான் இருக்குது. த லேண்ட்லேடி டசன்ட் லிவ் தேர். ஆனால் அந்த ரூமில் வந்து அந்த ரூம் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் அந்த லேண்ட்லேடி வசிக்கலை. இவங்க ஓனர், பட் அவங்க அந்த இடத்துல வசிக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுச்சு நமக்கு. த ஸ்பீக்கர் வாண்ட்ஸ் டு பி ஆனஸ்ட் அபவுட் ஹிஸ் ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஃபோன் கால் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டைரிக்கலாக சொல்கிறார். நான் வந்து என்னோட நிறத்தை சொல்லிக்கிறேன், என் நிறம் வந்து கருப்பு, இதெல்லாம் சொல்கிறார். வேண்டுமென்னே சொல்கிறார். ஏன்னா இப்படியெல்லாம் வந்து இந்த ரூம் கொடுக்கும்போது கருப்பின மக்களுக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில். ஸோ அதை வந்து அவங்ககிட்ட வந்து ரொம்ப நக்கல் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. நான் கருப்பு இனத்தில் சேர்ந்தவங்க, நான் ரொம்ப கருப்பு அப்படிங்கலாம் ஃபோனில் சொல்கிறாரு. ஆனால் அந்த லேண்ட்லேடி அதை கேட்கல, பட் இருந்தாலும் அவங்க எதிர்பார்ப்பாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லேண்ட்லேடி வந்து ஒயிட் பீப்புளில் சேர்ந்தவங்க. He tells the lady he is black to avoid any future problem. He fears racial discrimination might affect the room offer. எதுக்காக வந்து தான் கருப்பினம் அப்படின்னு சொன்னனாலும், ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நாளைக்கு ரூம் கொடுக்கும்போது நீங்கள் ஆர்கியூ பண்ணக்கூடாது, என்னோட நிறம் கருப்புங்கிறதுனால உங்கள் ரூம் கொடுக்குறதுல உங்களுக்கு எந்த ஒரு சிரமம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீ இப்போ ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஒரு நக்கலாக சொல்கிறார். ஸோ இப்படி தான் வந்து அவங்க கான்வர்சேஷன் இது சம்மந்தமாக தான் இருக்குது. இப்போது அடுத்த ஸ்டாண்ட்ஸாக போகலாம். தி ஸ்பீக்கர் இஸ் டாக்கிங் டு அ லேண்ட்லேடி ஆன் த ஃபோன். நமக்கு தெரியும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில். தெர் இஸ் அ லாங் சைலன்ஸ் ஷோயிங் த லேண்ட்லேடி இஸ் அன்ஷூர் ஹவு டு ஆஸ்க் ரேசிஸ்ட் கொஸ்டின் பொலைட்லி. இப்போ இந்த லேண்ட்லேடி ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க, ஸ்பீக்கர் பேசுகிறாரு. பட் அந்த ஸ்பீக்கருடைய நிறம் என்னவாக இருக்கும், இவங்க கருப்பினத்தை சேர்ந்தவரா இல்லை ஒயிட் பீப்புளாங்கிறது தெரியணும். டைரெக்டாக கேட்டால் அவங்க தப்பாக நினைப்பாங்களோங்கிறதுக்காக இன்டைரக்டாக எப்படி கேட்கலான்னு ரொம்ப யோசிக்கிறாங்க ஃபோன்லேயே. ஹலோ சொன்னதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. எப்படி அவங்கள்ட்ட கேட்கலாம், நீ என்ன கலர் அப்படின்ட்டு. த ஸ்பீக்கர் இமேஜின்ஸ் ஹேர் ஆஸ் அ ஃபேன்ஸ் பட் ரூட் உமன் வித் லிப்ஸ்டிக் அண்ட் சிகரெட் ஹோல்டர். ஆனால் ஸ்பீக்கர் வந்து ஃபோனில் தான் பேசுகிற லேண்ட்லேடி கூட. ஆனால் ஸ்பீக்கர் கெஸ் பண்ணிட்டாரு. இந்த லேடியோடைய வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க லேடி எப்படிப்பட்டவங்க. கண்டிப்பாக இவங்க கையில் வந்து சிகரெட் ஹோல்டர் வச்சுருப்பாங்க, லிப்ஸு ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஷி சடன்லி ஆஸ்க் ஹவு டார்க் ஆர் யூ. ஆனால் எந்த ஒரு யோசனை டக்குன்னு இந்த லேண்ட்லேடி ஸ்பீக்கர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் என்ன கருப்பு கலரா, உங்கள் நிறம் கருப்பாக இருக்குமா அப்படி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. த ஸ்பீக்கர் இஸ் ஷாக்டு பை த கொஸ்டின். அந்த ஸ்பீக்கருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு கேட்ட உடனே. ஷி ரிப்பீட்ஸ் இட் மோர் கிளியர்லி, ஆர் யூ லைட் ஸ்கின் ஆர் வெரி டார்க் ஸ்கின்.
அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, "நீங்க ரொம்ப ரொம்ப கருப்பா இருப்பீங்களா? லைட்டா கருப்பா இருப்பீங்களான்னு?" கேட்குறாங்க. The speaker feels like she's asking a basic choice like pressing a button on the phone booth. ஃபோன் பூத்தில் வந்து பட்டன் அமுக்கிறது. 1 அமுக்குனா கால் போகும். 0 அமுக்குனா கால் கட் ஆயிரும். அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு 2 சாய்ஸ் குடுத்து கேட்குற மாரி ரொம்ப கேஷுவலா கேட்குறாங்க. Although she speaks politely, the speaker can sense her racism. ஆனா, அவங்க டோன் ரொம்ப பொலைட்டா இருந்தாலும், அவங்க பேச்சுல அந்த கான்செப்ட்ல வந்து ரேசிசம் இருக்குது. நிறவாதம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டார் ஸ்பீக்கர். He compares her fake politeness to bad breath hidden behind sweet words. ஆனா, கம்பேரிசன் பண்றார் ஸ்பீக்கர். இவங்க பேச்சு ரொம்ப பொலைட்டா இருக்குது. ஆனா, அவங்க நோக்கம் வந்து நிறவாதமா இருக்குது. ரேசிசமா இருக்குது. நடிக்கிறாங்க. நம்மட்ட பொலைட்டா பேசுறப்ப நடிக்கிறாங்க. ஆனா, இவங்க என்னதுன்னு நிறவாதம் உருவாக்குறாங்க அப்படிங்கிறத சொல்றார். The speaker describes what they see around them: red phone booth, red mailbox, and a red double-decker bus. These are classic example of London, suggesting the setting is the UK. ஆனால் அவங்கள சுற்றி பார்க்குறாங்க. ஒரு ஃபோன் பூத் இருக்குது, மெயில் பாக்ஸ் இருக்குது, டபுள் டெக்கர் பஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து லண்டனில் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். பப்ளிக்கில் இதில் பார்க்கலாம். He recalled a phone call where the woman asked him a shocking question about their skin color. At first, the speaker didn't understand and stayed silent, feeling awkward. ஸோ இப்படி கேட்கும்போது ஸ்பீக்கருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் வந்து நிறத்தை பற்றி இப்படி கேட்குறாங்கன்னு ஷாக்கிங் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இவங்க கேட்குற கேள்வி நமக்கு ரொம்ப அசிங்கமாக தோணுது அப்படின்னு. Then the woman rephrased the question more clearly, asking if the speaker was dark skin or very light. ஸோ மறுபடியும் கேட்குறாங்க அவங்களுக்கு புரியுதுக்காக, நீங்கள் ரொம்ப டார்க் ஸ்கின்னாக இருப்பீங்களா, இல்லை வெரி லைட்டாக இருப்பீங்களா? டார்க் ஸ்கின்னானா அவங்க கண்டிப்பாக கருப்பினத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு லேண்ட்லேடி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா கருப்பின மக்களாக இருந்தால் அவருக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. The speaker jokingly replied by comparing their skin tone to chocolate, either dark or milk. ஆனால் ஸ்பீக்கர் ரொம்ப ஜோக் பண்ணி தான் கேட்குறாரு, காமெடியாக கேட்குறாரு. ஏன்னா சர்காஸ்டிக்காக கேட்குறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சாக்லேட் கலரில் நான் ரொம்ப டார்க் சாக்லேட்டாக இருப்பேன். நீங்கள் எதிர்பார்க்குறது ரொம்ப டார்க் சாக்லேட்டா இல்லை மில்க் சாக்லேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா டார்க் சாக்லேட்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். சாக்லேட்டு ரொம்ப அது ஜென்ரலாகவே கருப்பாக இருக்கும். அந்த கலர் நீங்கள் எதிர்பார்க்கலான்ட்டு ரொம்ப இவங்களும் கொஞ்சம் நக்கலாக பதில் சொல்கிறார். Trying to stay calm, speaker answered, saying the skin is West African sepia, which is even written in the passport. இப்போ கேட்குறாங்க, நாங்கள் வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் செப்பியா, எங்கள் கலர் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் வந்தவங்கன்னா, அப்போ எங்களோட ஸ்கின் கலர் எப்படி இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்கன்னு ஓப்பனாக சொல்கிறார். After that, there was silence again. The woman on the other end of the line then responded coldly, showing her real prejudice in harsh tone. ஸோ இப்படி சொன்ன உடனே லேண்ட்லேடிக்கு வந்து அந்த வாய்ஸில் அவங்க டைரெக்டாகவே கேட்டாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அவங்க ரேசிசம்காக தான் கேட்குறாங்க. கருப்பின மக்களால் ரூம் கொடுக்க மாட்டேங்கிறது வந்து அவங்களுடைய இப்போ டோன்லேயே ஓப்பனாகவே தெரிஞ்சிருச்சு. The landlady asked, "What is that?" because she didn't know what brunette means. இவங்க வந்து ப்ரூனட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பீக்கர். ப்ரூனட்னா என்னது அப்படின்னு கேட்குறாங்க. The speaker explained that it's a kind of a dark skin color. ப்ரூனட்னாலே ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய ஸ்கின்னை ப்ரூனட்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஸ்பீக்கர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் இந்த ப்ரூனட்டுங்கிற வேர்டு மீனிங் வந்து அவங்களுக்கு தெரியும், லேண்ட்லேடிக்கு தெரியறதுக்காக வேண்டும்னே கேட்குறாங்க. இந்த லேண்ட்லேடி வாட்ஸ் pretty dark isn't? நீங்கள் டார்க்குன்னு சொல்கிறீங்களே, எப்படிப்பட்ட டார்க்? ஏன்னா இவங்க டார்க்னால் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்ற கண்ட்ரியில் கூட டார்க் இருப்பாங்க. பட் இவங்க உண்மையிலேயே கருப்பினத்தில் இருக்கவங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக அந்த கொஷின்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. The speaker answers in playful way, saying his face is brunette. என் ஃபேஸ் ரொம்ப டார்க்காக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க வந்து இவர் ஆஃப்ரிக்காரன் அப்படின்ட்டு. His palms and feet are light like bleached blonde hair. அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, என் முகம் கலர் மட்டும் கிடையாது, எனக்கு கால் பாதம் கையோட உள்ளங்கைலாம் வந்து எப்படி இருக்குன்னா ப்ளீச்சடு பிளண்ட் ஹேராக இருக்கும், வெளுத்து போயிருக்கும். ஏன்னா ஆஃப்ரிக்கன் காரங்களுக்கு வந்து அந்த கால் பாதம் உள்ளங்கையெல்லாம் வந்து ரொம்ப வெளுத்து போயிருக்கும். அதெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. His butt is very dark because of friction from sitting. என்னுடைய பட்டக்ஸ் அதாவது பின்புறம் முதுகுக்கு பின்னாடி உள்ள பார்ட் ரொம்ப கருப்பாக இருக்கும், உட்காந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் அப்படிங்கிறதே அதையும் கொஞ்சம் கேவலமாக ரொம்ப அவன் நக்கல் பண்ணுற மாதிரி ஓப்பனாக பேசிட்டாங்க. தென் ஹி சென்சஸ் தட் ஷீ இஸ் அபவுட் டு ஹேங் அப் த ஃபோன். இப்படி பேசின உடனே அவங்களுக்கே அந்த லேண்ட்லேடிக்கே ரொம்ப அருவருப்பாயிடுச்சு. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா
ஃபோனை அப்படியே கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவன் ஒரு ஆஃப்ரிக்காக்காரன் கருப்பினம் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஹீ குவிக்லி சைஸ், மேடம் டோன்ட் யூ வாண்ட் டு see ஃபார் யுவர் செல்ஃப், வந்து பார்க்குறீங்களா, என் பட்டக்ஸை பார்க்குறீங்களா எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்னு ஃபோனில் கேட்குறாங்க மேடம் அப்படின்னு சொல்லி. ட்ரைங் டு கீப் ஹர் ஆன் த கால் பாசிபிளி சார்காஸ்டிக்லி ஆர் டீசிங்லி. நக்கல் பண்ணுறதுக்கா அவங்கள அசிங்கப்படுத்துக்கா கேட்குறாங்க. என் ஃபேஸ் டார்க்காக இருக்கும், என் கால் பாதம் உள்ளங்கையும் இவ்வளோ டார்க்காக இருக்கும், இதை விட பயங்கர டார்க் என்னோட பட்டக்ஸ், வந்து பார்க்குறீங்களா அப்படின்னு டேரெக்டாக இப்படி கேட்குறது வந்து அவங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுச்சு லேண்ட் லேடி. உடனே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி கேட்குறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து டெலிஃபோன் கான்வர்சேஷன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆஃப்ரிக்கன் பீப்புளை இந்த அளவுக்குள்ள வந்து நிறத்தை வச்சு அளந்து அவங்களுக்கு தான் வந்து ரூம் கொடுக்கறது கிடையாது. அவங்க எப்படிப்பட்ட கலருன்ட்டு ரொம்ப இந்த அளவு டீட்டெயிலாக விசாரிப்பாங்க. ஸோ இப்படி அந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்க பீப்புளுக்கு வந்து அவங்க எந்த ஒரு சலுகையும் கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்டில். இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த போம் மூலமாக ஹோல் ஷோயிங்கா தன்னுடைய கருப்பின மக்களுக்கு ஆதரவாக அந்த ஒயிட் பீப்புளுக்கு எதிராகவும் இந்த போம் எழுதியிருக்கிறார்.